சிகரெட் சூடு, மூளையில் ரத்த கசிவு, 40க்கும் மேற்பட்ட காயங்கள் என கொடூரமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் கொல்லப்பட்டுள்ளதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவல்துறையால் எவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவரது உடற்கூறாய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. அஜித்குமாரின் இடதுகையில் 3 இடங்களில் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அஜித்குமாரின் உடலில் சிராய்ப்பு காயங்கள், ரத்தக்கட்டு என 50 காயங்களை கண்டறிந்துள்ளதாக உடற்கூறாய்வு அறிக்கை கூறுகிறது. மண்டை ஓட்டின் பக்கவாட்டில் அடித்ததற்கான காயங்கள் இருப்பதாகவும், இதயம் மற்றும் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கண்கள் சிவந்து வீங்கி 2 காதுகளிலும் ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்டு தொடர்ந்து பல மணி நேரம் தாக்குதலில் ஈடுபட்டால் மட்டுமே இவ்வகையான காயங்கள் ஏற்படும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கியதற்கான அடையாளங்களும், வயிற்றின் நடுவே கம்பியால் குத்தப்பட்டதற்கான காயங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் அடிதாங்க முடியாமல் வலிப்பு ஏற்பட்ட காரணத்தால் நாக்கை கடித்த நிலையில் அவர் இறந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் இவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளது தனிப்படை காவலர்களின் அதிகார அத்துமீறலை வெளிப்படுத்துவதாக மனிதுரிமை ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.